போதும் போல. நல்லா இருந்துச்சு. அந்த ஃபங்க் லுக்கில் வந்து ரத்தத்தோட வரது சூப்பராக இருந்துச்சு. ஓகே தான். படம் மாசாக இருக்குது. வடச்சென்னை 2 வருது. எல்லோரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். வேறு சண்டை வேறு எதுவும் முக்கியமாக எதுவும் இல்லைண்ணா. இனிமேல் தான் போப்போ அப்டேட் தருவான்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்லிருக்காங்க. எஸ்ஆர் பயங்கரமாக இருக்கிறாரு. ஓகே பயங்கரமாக இருக்கிறாரு. ஒரு தாடி வச்சு ஒரு லுக் இருக்குது. அப்படி க்ளீன் செல் ஒன்று இருக்குது. அதில் பயங்கரமாக இருக்கிறாரு தலைவன். மாஸ்டர் அவர் எப்போவுமே எப்படி இருந்தாலும் நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது காம்போ, ஃப்ரெஷ் காம்போ. அதனால் நல்லா தான் இருந்தது, பிரச்சனை இல்லை. அதே போல் வந்து மியூசிக்கும் ஓகே தான், அந்தளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. சந்தோஷ் நாராயணன் மாதிரி வரல மியூசிக்கு. அதே போல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. ஏன்னா வடச்சென்னை வேர்ல்டுக்குள்ளே வரனால நல்லா இருக்குன்னு தோணுது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அது ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே தனுஷை நடிக்க வைங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்ரெடி அவர் உள்ளே இருக்கனால இது எப்படி பிக் பண்ணி கொண்டு வராங்கன்னு தெரில, பார்க்கலாம். உள்ளே வந்தால் கேமியோ வந்தால் நல்லா தான் இருக்கும். பழைய கெட்டப் ஒன்று, புது கெட்டப் ஒன்று. பழைய கெட்டப் வந்து 10 கெட்டப் மாதிரி தான் இருந்தது வடச்சென்னை டோனில். புது கெட்டப் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, டிஏஜிங் பண்ண மாதிரி இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஒன்றும் அந்தளவுக்கு குறை சொல்கிற மாதிரி. தேங்க்யூ. ப்ரோமோ பயங்கரமாக இருந்துச்சுன்னா 5 நிமிஷம் ப்ரோமோ தான். ஆனால் ஒரு படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க. வெற்றிமாறன் சம்பவம், அனிருத் சம்பவம், எஸ்டிஆர் சம்பவம் 3மே ஒன்றா பார்த்தாச்சு. படம் வேறு லெவலாக இருந்துச்சு. ப்ரோமோ வேறு லெவலாக இருந்துச்சு. படம் பார்த்த ஃபீல் தான் இன்னும் நாங்களாக இருக்கும். ஐயோ அந்த இன்னொரு ஃபங்கு வச்சுட்டு வர கெட்டப்பு இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கெட்டப்பு வச்சு ஒரு போஸ்டர் வந்தால், ஃபுல் போஸ்டர் வந்தால் பயங்கரமாக இருக்கணும். அதை வெயிட் பண்ணிட்டு ஏதாச்சும் போஸ்டர் வருமானு. தனுஷ் லீடா அவர் ஒரு வார்த்தையே சொல்லிட்டு போகிறார், தனுஷை நடிக்க வைங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுவே பிளாஸ்ட்ண்ணா. தனுஷை நடிக்க வைங்க, அதுவே சொன்ன ரொம்ப பிளாஸ்ட். செமையாக இருந்துச்சு ப்ரோமோ. உண்மையாக ப்ரோமோ வந்து நான் வந்து நிறைய எதிர்பார்த்து வந்தேன். எல்லாமே பூர்த்தியாச்சு. பட் மியூசிக் வைஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சந்தோஷ் நாராயணன் அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது என்னென்னமோ நினச்சேன் வந்தேன். அனிருத் போடுறாங்க, அப்போ அவர் ஏதோ பண்ணுவார்னு நினச்சேன். பட் ஒரே ரெப்படேட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பேரடைஸ் பீஜம் போட்ட மாதிரி இருந்துச்சு. ப்ரோமோ வைஸ் ஒரு நல்ல ப்ரோமோ, லுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் மியூசிக் தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. படத்தில் வர நினச்சா படத்தில் வந்து அனிருத் நல்லா பண்ணால் ரொம்ப சந்தோஷம். ப்ரோமோ ரியலி நைஸ் ப்ரோமோ, நல்லா இருக்குது.